ஆமாப்பா ஜெயிச்சா நான் பேசதான் செய்வேன். ஏப்பா சரி வரா போர்ச்சுகல் ஜெயிச்சா வந்து மிட்ஃபீல்டு செம்மையா பால் பாஸ் பண்ணானுவோ. ரொனால்டோ அடிச்சுட்டா கண்ணிலே ஆகாயம் காஞ்சி போன ஆகாயம்னு பாட்டு வந்து ரொனால்டோக்கு மட்டும் தான் வைக்கிறியா? மிட்ஃபீல்டு எல்லாம் சேர்த்தா வைக்கிறியா? இல்ல மிட்ஃபீல்ட் எல்லாம் சேர்த்தா அப்ப தோத்தோனி மட்டும் இந்த பெர்னாஸ் இவன் பாச போடல தலைவனுக்கு ரொனால்டோக்கு பாச போல. தோக்கையில மட்டும் அவங்கள திட்டியா, ஜெயிக்கையில அப்ப அவங்கள திட்டா மாட்டேங்கிறியா? ஜெயிக்கையில அவங்கள சொல்ல மாட்டேங்கிற. தலைவன் தான் முட்டுனா, தலைவன் ஒரு ஆள டிஃபென்ஸ்ல இருந்து கொண்டு போய் அடிச்சான்னு சொல்றீல. ஒழுங்கா விளையாடலன்னு சொல்றீல்ல, அது ரொனால்டோ மட்டும் சொல்லலையா? ரொனால்டோ விளையாடலன்னு சொல்லுங்க. ரொனால்டோ தான் விளையாடல. ரொனால்டோ 50% பொசஷன்ஸ் வச்சிருந்தானோ, அதனால வந்து ஃபைனலுக்கு வந்து அர்ஜென்டினா கூட விளையாட வைங்க அப்படின்னு ஃபிஃபா சொல்லுவோமா? அதுக்கு தானே விளையாடுறானுவோ. சரி போன வருஷம் ஸ்பெயின் போன வேர்ல்டு கப்ல ஸ்பெயின் 1000 பாஸ் போட்டு 80% வச்சிருந்தானு ஓட்டினானோல்ல. அப்ப சொல்லல என்ன சொன்னியா? அப்ப அவனுக்கு பாஸ் போட்டு அதிக பொசிஷன் வச்சிருந்தானு கப்ப கொடுத்துருவோமா? அடுத்த ரவுண்டுக்கு அனுப்பிடுவோமாண்டியல்ல. அதுதான் பேச்சு. ஷார்ட் சாண்டா இருக்கட்டும் விடு. அந்த ஒரு பாலுக்கு தான் வெயிட் பண்ணுவா பிரான்ஸ். அந்த ஒரு பால் கிடைக்கல. உள்ளக்க போய் அதையாவது குத்து. சரி நீ பாருவ. சரிடா பிரான்ஸ் என்னதான் தொட்டான்? எத்தனை மிஸ் பாஸ்? ஸ்பெயின் எத்தனை மிஸ் பாஸ் பண்ணா? போய் பாரு. மிஸ் பாஸ் அனுப்பு. மிஸ் பாஸ் அட்டாக்கிங் மோடு எல்லாத்தையும் அனுப்பு.